வாங்க வணக்கம். இன்னைக்கு மாங்காய் தாளிதம். இந்த மாங்காய் ஸ்வீட் பச்சடின்னு சொல்லலாம். நாங்கள் வந்து மாங்காய் தாளிதம்னு சொல்லுவோம். எத்தனை பேர் இந்த மாதிரி தாளிதம் அப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன துண்டாக. இது கொஞ்சம் லைட்டாக பழுத்து இருக்குது. நம்ம ஸ்வீட் செய்கிறதுனால பழுத்து இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வாணலில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை ஒரு இனுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் கீனிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் அதில் சேர்த்து ஒரு கிளறிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்வீட்டு தெரிகிறதுக்கு கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வேக வச்சுடுங்க. மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1/2 கிலோ வெல்லம் பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க. வெல்லம் கரையட்டும். பாகுலாம் வர தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ இதில் ஊற்றின தண்ணி நல்லா வற்றி வந்துடணும். இப்போ மாங்காயும் வெந்து இருக்கணும், தண்ணியும் நல்லா வற்றி இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் இந்த வெல்லம் கரைஞ்சதும் அதை வந்து வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. முதல்ல நம்ம வெல்லம் சேர்க்கும்போது நல்லா தண்ணியாகிடும். நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நமக்கே தெரியும், கரண்டியில் எடுத்து விடும்போது தண்ணியாக இருக்கும். அது நல்லா பபுள்ஸ் வந்து சேர்ந்து ஒரு திக்காக பாகு மாதிரி திக்காக சேர்ந்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி மாங்காய் சீசனில் இந்த மாதிரி நீங்கள் செய்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் கூட, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் கூட நல்லா நம்ம சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் அடுத்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் கொதித்து வந்ததுன்னு நல்லா பபிள்ஸ் வந்து திக்காக நம்ம கரண்டியில் கலரும் போதே தெரியும், திக்காக சேர்ந்து வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். குட்டி பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.